الله 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 الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்னும் சொல்லி அருள்வானா. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்ச நாளையில இருந்து கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விசேஷமான நேரங்களை வச்சுக்கிறான். அது எல்லா காலத்திலேயும் எல்லா சமூகத்துக்கும் அந்த காலம் சிறந்த காலம், சிறந்த நேரம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் அந்த நேரங்களை பத்தி குர்ஆன்லயும் ஹதீஸிலையும் அதிகமாக வலியுறுத்தி எங்களுக்கு சொல்லுகிறான். எந்த அளவுக்கு என்றா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய நலவும் ஒரு மனிதனுடைய கெடுதியும் அந்த நேரங்கள்ல முடிவு செய்யப்படுகிறது. அந்த நேரங்கள் ஒரு முக்கியமான நேரம் தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம். அந்த நேரத்தை எடுத்து பார்த்தா சரியான கவலைக்குரிய நிலைமை தான் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. அது நாங்க தூங்கக்கூடிய நேரமா அந்த நேரத்தை ஆக்கிட்டோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியாருக்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூத் திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ், இந்த நேரத்துக்கெண்டே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நேரத்தை குறிப்பிட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதாக இருந்தால் அது சுபஹுக்கு பின்னால உள்ள நேரத்துக்கு மட்டும்தான். இந்த நேரம் சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக பேசியிருக்கிறார். ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய கடைசி பகுதி ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்க அனுப்பி கேட்க வைக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கேட்கிறான். முழு உலகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், உங்களை யாராவது செஞ்ச பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? ஹல் மின் சாயிலின், உங்களை யாராவது தேவையுடையவர்கள் இருக்கிறீங்களா? நான் தர தயாராக இருக்கிறேன் என்று மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவுடைய கடைசி பகுதியில இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா யன்ஃபஜ்ரல் ஃபஜ்ர், சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம் இருக்கே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கொடைகள் இந்த உம்மத்துக்கு வாரி வழங்கக்கூடிய நேரம்.
இதனால்தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த சரித்திரத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான்ல 41வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தள்ளாடக்கூடிய வயதை எத்திட்டாங்க. இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல الرأس ஷைபா. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா விளங்கப்படுத்துறான், யா அல்லாஹ் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய முட்கள் எல்லாம் பலகீனமாகிருச்சு, என்னுடைய உடம்புல உள்ள முடிகள் எல்லாம், தலையில் உள்ள முடிகள் எல்லாம் நரைச்சு போயிடுச்சு. இந்த வயசுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ளைய கேட்டாங்க, குழந்தைய கேட்டாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தைய கொடுக்கிறதுக்காக வேண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்ய சொன்ன அமல் வஸ்குர் ரப்பக கஸீரன். ஜக்கரியாவே அலைஹிஸ்ஸலாம் உங்களோட ரப்ப அதிகமாக திக்ர் செய்யுங்க, அதிலேயும் குறிப்பாக வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம், அஸருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. குழந்தை இல்லை என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. புள்ள இல்லாம இருக்கிறது என்றது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கவலை. அந்த இழப்பையும் அந்த கவலையையும் உணர்ந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தள்ளாடக்கூடிய வயதில அல்லாஹ் கிட்ட குழந்தைய கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், உங்களுக்கு குழந்தைய தாரத்துக்கு முன்னால உங்களோட ரப்ப அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க, அதிலையும் குறிப்பாக சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி கொடுத்தார். அவ்வளவு நலவுகள், பரக்கத்துகள், ஹைர்கள் எங்களோட வாழ்க்கையில கொட்டோனுமாக இருந்தால், நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறணுமாக இருந்தால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம் மிக முக்கியமான நேரம். நீங்க சூரத்துல் அஹ்ஸாப் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இல்ல, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அது ஒரு தூங்கக்கூடிய நேரமா நாங்க ஆக்கிட்டோம். எங்களோட முன்னோர்கள், நபிமார்கள், குறிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்தினாங்க. நீங்க சூரத்துல் அஹ்ஸாப்ல 41வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் எடுத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னதை போல அல்லாஹ் சொல்றார், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உஸ்குருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க, அதிலேயும் குறிப்பாக வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம், அஸருக்கு பின்னால் உள்ள நேரத்தை அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ்க்குண்டே ஆக்கிக்கோங்க. இத சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுடைய முடிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான முடிவு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட புள்ள வேணும்ன்ற நேரம், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அந்த நேரம் தஸ்பீஹ் செய்ய சொன்னது போல அல்லாஹ் மூமின்களுக்கு இந்த உம்மத்துல சொல்றான், சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துல நீங்க தஸ்பீஹ்க்குண்டே ஒதுக்கிக்கோங்க. என்ன தெரியுமா கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ், ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. இந்த சூரத்துல் அஹ்ஸாப் எடுத்து பாருங்க. ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுக்ரிஜகும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். யார் அந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம், அஸருக்கு பின்னால் உள்ள நேரத்தை திக்ருகள்ல, ஔராதுகள்ல, ஏனைய அமல்கள்ல கழிப்பாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்றதுன்றது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான். முதலாவது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. இது லேசான ஒரு பாக்கியம் இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், ஈமான் உள்ள மக்களே, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஸலவாத்து சொல்றாங்க. இது முதலாவது.
இரண்டாவது இடம் இந்த இடம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு சுபஹுக்கு பின்னால உள்ள நேரத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய விக்ர் ஔராதுகள்ல கழிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்றாங்க. அல்லாஹும் மலக்குமார்களும் ஸலவாத்து கிடைக்கிறவர்களுடைய முடிவு என்ன தெரியுமா? லியுக்ரிஜகும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ்வுடைய மலக்குடைய ஸலவாத் உங்களுக்கு கிடைச்சா உங்களோட வாழ்க்கையில இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வருவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நாங்க எத்தனையோ இருட்டுல ஈக்கிறோம். கவலை என்ற இருட்டு, நோய் என்ற இருட்டு, பிரச்சனை என்ற இருட்டு, வலிகேடு என்ற இருட்டு, எவ்வளோ இருட்டுல ஈக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, ஈமான் உள்ள மக்களே, நீங்க சுபஹுக்கு பின்னால உள்ள நேரத்தை சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹில கழிப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய ஸலவாத் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய பரக்கத்தால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருட்டுகள்ல இருந்தும் வெளிச்சத்துக்கு வருவீங்க. குர்ஆன்ல 3 இடத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துல தஸ்பீஹ் செய்ய சொல்றார். 3 இடம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 3 ஆயத்தையும் அல்லாஹ் எப்ப இறக்கினேன்னு பாருங்க. அதையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமலாக மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். முதலாவது ஆயத்தை பாருங்க, சூரத்து தாஹால 130வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை தஸ்பீஹில கழிக்க சொன்னான்னு பாருங்க. ஃபஸ்பிர் அலா மா யகூலூன். யா ரசூலல்லாஹ், இந்த காஃபிர்கள் உங்களுக்கு எவ்வளவு கதைகளை சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு நோவினைகள் தாராங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பொறுத்துக்கொண்டு வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயும் சூரியன் மறைறதுக்கு முன்னாலேயும், அதாவது சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம், அசருக்கு பின்னால உள்ள நேரம், இந்த 2 நேரத்திலேயும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு வாங்க. அல்லாஹ் எப்ப இருக்கிறான்? மக்களால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஷ்டப்படும் பொழுது, பாரங்களை சுமக்கும் பொழுது, வாழ்க்கையில கவலைகள் உண்டாகும் பொழுது, எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புள்ளை இல்லாம கவலைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த கவலையுடைய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபஹுக்கு பின்னால தூங்காம தஸ்பீஹ்ல கலிங்கன்னு சொன்னானோ, அதே ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா வாசிகளால ஏச்சு பேச்சுகளை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கின வசனம். இது முதலாவது. இரண்டாவது சந்தர்ப்பம் சூரத்துல் காஃப்ல 49வது வசனம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குஃபார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்தை திட்டுறாங்க. லேசான ஏச்சு இல்ல. நம்பிக்கையாளர்கள் என்று சொன்ன வாயாலே வேறொன்னமோ சொன்னாங்க. உண்மையாளர் என்று புகழ்ந்த நாவுகளாலே வேற என்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்க இயலாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின ஆயத்தை பாருங்க, ஃபஸ்பிர் அலா மா யகூலூன். அதே போல வசனம். யா ரசூலல்லாஹ், இந்த மக்கள் சொல்லி அந்த மக்களுடைய பேச்சை கேட்டு உங்களோட உள்ளம் வெடிக்க போகுது. எனவே அந்த மக்களுடைய பேச்சை கொஞ்சம் பொறுமையாக சபூர் செஞ்சுக்கோங்க. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூப். அதே முடிவு, வேறொரு மருந்து அல்லாஹ் சொல்லல. அவர்களுடைய ஏச்ச கொஞ்சம் பொறுமையா கேட்டு, யா ரசூலல்லாஹ், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயும் சூரியன் மறைறதுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் உங்களோட ரப்ப தஸ்பீஹ் செஞ்சுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்கெல்லாம் குர்ஆன்ல சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை ஜிக்ர் ஔராதுகள்ல கலிங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, அதுக்கு முன்னாலே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சுமக்க முடியாத ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். வேண்டிய ஆயத்தை எடுத்து பாருங்க. அடுத்த வசனம் சூரத்துல் காஃபிர்ல வரக்கூடிய ஆயத் 55வது ஆயத். இந்த 3 இடமும் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை ஜிக்ர் ஔராதுகள்ல கழிக்க சொன்ன நேரம்.
அதையும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபஸ்பிர் யா ரசூலல்லாஹ், இந்த காபிர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் யா ரசூலல்லாஹ்? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷியி வல் இப்கார். சுப்ஹானல்லாஹ். காலை நேரத்திலேயும் அஸருக்கு பின்னால் உள்ள நேரத்திலேயும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களோட ரப்ப தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. இத ரெண்டையும் செஞ்சுட்டு பொறுமையா இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபஹுக்கு பின்னால உள்ள நேரத்தை தஸ்பீஹ் செய்யுங்கன்னு ஏவின 3 இடங்கள். அது 3 சந்தர்ப்பங்களும் உலக மக்களால் தொந்தரவு படுத்தப்பட்ட நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த நேரம். அதனாலதான் ஹஜ்ரத் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஜாதுல் மஆத் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுக்கு பின்னால தூங்குறது இருக்கே, நௌமத்து சுபஹான்னு சொல்லுவாங்க. அது உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் முடிவு செஞ்ச நலவுகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கிடும். அதை சொல்லிட்டு சொல்றாங்க, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க வெட்கப்படணும். மனிதா, நீ உலகத்தில் உள்ள முழு படைப்பினத்தை கொஞ்சம் கவனமாக பாரு. முழு படைப்பினங்களும் முழிச்சு அல்லாஹ் பங்கு போட்ட நலவுகளை தேடுற நேரம் தான் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். உலகத்துல மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், விஷ ஜந்துக்களாக இருக்கலாம், அது எங்கட நாட்டிலேயா இருக்கலாம், வெளிநாட்டிலேயா இருக்கலாம். சுபஹுக்கு பின்னால கொஞ்சம் மனிதன் இல்லாம மற்ற படைப்பினங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. எந்த படைப்பினமும் தன் வாழ்க்கையில நலவ சுபஹுக்கு பின்னால் இல்லாம வேற எந்த நேரத்திலும் தேடுற இல்ல. எனக்கு மிருகங்கள்ட பேரை சொல்ல வெக்கமாயிக்கு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பரக்கத்தான நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். திர்மிதி, அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ். அருமை சஹாபாக்கள் அந்த நேரத்தை தன்னுடைய உலகத்துடைய முன்னேற்றத்துக்கும் எவ்வளவு பிரயோசனப்படுத்திக் கொண்டாங்க. ஹஜ்ரத் ஸஹ்ர் இப்னு வதாஅத்துல் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுபஹுடைய நேரத்துக்கு ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்திலே பரக்கத் செய்வாயாக அப்படின்னு சொல்லி, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ செஞ்சத்துல இருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப யுத்தத்துக்கு படைகளை அனுப்பினாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புற நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். இத பாக்குறாங்க இந்த சஹாபி ஸஹ்ர் இப்னு வதாஅத்துல் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு வியாபாரி. வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. இந்த சஹாபி பாக்குறாரு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கு பரக்கத்துக்கு துஆ வேற செஞ்சாங்க. படைகளை அனுப்பும் பொழுது அனுப்புறதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்த நேரமும் அந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த சஹாபி தன்னுடைய வியாபார சாமான்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியவர். வியாபார சாமான்களை அனுப்புவாரு சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். கொஞ்சம் காலம் போகல அவருக்கு சொத்த வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போச்சு. அந்த சஹாபிக்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்த வைக்கிறதுக்கு இடமில்லாம போச்சு. அவ்வளவு அருமை சஹாபாக்கள் இந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பரக்கத்தாக கருதி வாழ்க்கையில பரக்கத்தையும் அனுபவிச்சாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகீரு இதா தலஅல் ஃபஜ்ர். சுப்ஹானல்லாஹ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க யுத்தத்துக்கு போனாலும் யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துல. எங்களுக்கு விளங்குது இல்ல, நாங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரமா தூங்குற நேரமா ஆகிட்டோம். எங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க யுத்தத்துக்கு போனாலும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது இதா தலஅல் ஃபஜ்ர், சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ தொழுதாங்கன்னு சொன்னா, திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுத இடத்தை விட்டு எழும்ப மாட்டாங்க.
சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுத இடத்தை விட்டு எழும்ப மாட்டாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல எல்லாருக்கும் தெரியும் அந்த வல் ஆதியாத்தி தபஹா. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தத்துக்கு போற குதிரைகளுடைய பண்புகளை வச்சு அல்லாஹ் சத்தியம் பண்றான். ஒரு ஆச்சரியமான சூரா. யுத்தத்துக்கு போற குதிரைகளுடைய தன்மைகளை வச்சு அல்லாஹ் சத்தியம் பண்றான். அதுல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபல் முகீராத்தி சுப்ஹா. சுபஹுக்கு பின்னால எதிரிகளை தாக்கும் குதிரைகளின் மீது சத்தியமாக. அல்லாஹு அக்பர். ஒரு மனுஷன் வாழ்க்கையில வெற்றிக்கும் சுபஹுக்கு பின்னால நேரத்துக்கும் நிறைய தொடர்பு. ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் ஒரு மனிதன் உலகத்துல தலை தூக்குறதுக்கும் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கும் பெரிய தொடர்பீக்கி. அதனால இதற்கு முன்னால நான் சொன்னேன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போறதா தாக்குறதாக இருந்தா எதிரிகளை தாக்குவாங்க சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். படைகளை அனுப்புறதாக இருந்தாலும் அனுப்புவாங்க சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் யுத்தத்துக்கு போகக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியம் பண்ணும் பொழுது வேற எந்த நேரத்திலையும் அல்லாஹ் சத்தியம் பண்ணல. ஃபல் முகீராத்தி சுப்ஹா. சுபஹுடைய நேரம் எதிரிகளை தாக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அல்-அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில ஹஜ்ரத் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நௌமு அவ்வலின் நஹார் ஹர்குன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார் எவ்வளவு எல்லாம் பேசுறோம், அது பித்அத் இது பித்அத், எவ்வளவு சண்டை சச்சரவு எல்லாம் நடக்குது. உலகத்தில் ஆகப்பெரிய பித்அத் சுபஹுக்கு பின்னால தூங்குறது. இது எங்கட ஸலஃபு ஸாலிஹ்களுடைய ஹிஸ்டரி வரலாறுல அப்படி ஒண்ணு இல்ல. அவங்களோட வாழ்க்கையில ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சூரியன் உதிக்கும் வரைக்கும் யாரோடையும் பேச மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய தூரத்துல ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்க போனீங்கன்னு சொன்னாலும் உட்கார்ந்திரீங்க, சூரியன் உதிச்சு போற பேசுறேன்னு சொல்லுவாங்க. டைம் இல்ல. உட்கார்ந்திரீங்க, சூரியன் உதிச்சத்துக்கு போற பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை சொல்றாங்க, ஒரு பயங்கரமான வார்த்தை. நௌமு அவ்வலின் நஹார் ஹர்குன். சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கு அரபுல அவ்வலுன் நஹார்னு சொல்லுவாங்க, பகலுடைய ஆரம்பம் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை. சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துல தூங்குறது இருக்கே ஹர்குன், அதோட வாழ்க்கையை கிழிச்சு போட்டுடும் சொல்றாங்க. கிழிச்சு போட்டு, அது போற வேற ஒன்னும் சொல்ல தேவையில்லை, அது கிழிச்சு போட்டுடும். எதெல்லாம் கிழிக்கப்படுவது அதுல பிரயோசனம் அடையலாது. கிழிக்கப்பட்டதால பிரயோசனம் இல்லை. நாங்க உன்னோட பொறுமதியை இல்லாமல் ஆக்கணும் என்ற என்ன கிழிச்சு வீசுற உள்ள ஒரு டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான ஒரு பத்திரத்தை இதாக்க பொழுது நான் கிழிக்க வானம்னு தான் கத்துவோம். நாங்க உன்னுடைய பொறுமதியை இல்லாமக்கி பேசும் பொழுது கிழிச்சு வீசுங்கன்னு தான் பேசுவோம். அந்த சஹாபி சுருக்கமா சொல்றாரு, நௌமு அவ்வலின் நஹாரி ஹர்குன். சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, பயங்கரமான வார்த்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நௌமத்து ஸபாஹ், சுபஹுக்கு பின்னால தூங்குறது இருக்கே மஜ்ஃபரத்துன். மஜ்ஃபரன்ற அரபுல உங்களோட வாழ்க்கையில் அந்த கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற இன்பத்தை இல்லாமல் ஆக்கி போட்டு, குடும்ப வாழ்க்கையில இன்பத்தை இல்லாமல் ஆக்கிடும். சுபஹுக்கு பின்னால தூங்கக்கூடிய தூக்கம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னுல் ஹாஜ் அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பொறுமதியான ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க என்னோட முன்னோர்களை பத்தி, அல் மத்ஹல் என்ற கிதாப். அதுல அருமை சஹாபாக்கள் அருமை தாபிஈன்களுடைய வரலாறு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சஹாபாக்களும் அருமை தாபிஈன்களும் சுபஹுக்கு பின்னால எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நானும் நீங்களும் ஜும்மாவை எதிர்பார்த்து எப்படி இருக்கிறோம், அழகா குளிச்சு புதிய உடுப்பெல்லாம் உடுத்து சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு எதிர்பார்ப்போட ஆசையோட மஸ்ஜித்ல வந்திருக்கிறோமோ, இதே போலதான் அருமை சஹாபாக்களும் அருமை தாபிஈன்களும் சுபஹுக்கு பின்னால நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹு அக்பர்.
மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தை அமலிபாதத்துல கழிக்கிறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான் என்று சொன்னா, திருமிதியில ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் ஸல்லல் ஃபஜ்ர், யார் சுபஹுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரோ, சும்ம கஅத யذ்குருல்லாஹ தஆலா, சுபஹ தொழுதத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய zikr ஔராதுகள்ல ஈடுபடுறாரோ, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதிக்கும் வரைக்கும், சும்ம ஸல்லா ரக்அத்தைன், அதுக்கு பின்னால 2 ரக்அத் தொழுகிறாரோ, பூர்த்தியான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு நசீபாக்குவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுறார். அந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை அல்லாஹ்வுடைய zikr ஔராதுகள்ல கழிக்கும் பொழுது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாரிக் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, நாங்க சுபஹுடைய நேரத்தை என்னத்துக்கு தெரியுமா பயன்படுத்துவோம்? குன்னா நக்து இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களாகிய நாங்க, அது சஹாபி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாங்க சுபஹுடைய நேரத்தை பயன்படுத்துவோம். எதுக்கு தெரியுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசலுக்கு வந்து, மஸ்ஜிதுடைய வாசலுக்கு வந்து மார்க்க விஷயங்களை படிச்சு போறதுக்கு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க மண்டைக்கு படுற நேரம் அதுதான். அந்த நேரத்துல நீங்க ஒரு ஹதீஸ கேட்கறது இருக்கே, அந்த நேரத்துல மார்க்கத்துடைய சின்ன ஒரு வார்த்தையை கேட்கறது இருக்கே, முழு நாளும் கேட்டாலும் அந்த நேரத்துல கேட்கறதுடைய பரக்கத்தும் விளக்கமும் வராது. அதனால அந்த சஹாபி சொல்றாரு, நாங்க சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம் ஒன்றோ zikr ஔராதுகள்ல கழிப்போம், இல்லாட்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மார்க்கத்தை படிச்சு போறதுக்காக வேண்டி பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஒரு நாள் ஒரு சஹாபி வந்தாரு, சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம், யா ரசூலல்லாஹ், நான் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு துவா, ஒரு அழகான ஒரு துவா ஓதுறதுக்கு ஒரு துவாவை படிச்சுட்டாங்கன்னு கேட்டாரு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு படிச்சு கொடுத்தாங்க. நீங்க தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி என்ற இந்த 4 வார்த்தையை மோதிக்கோங்க, துனியா ஆகிரத்துடைய அத்துணை நலவுகளும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள் அந்த சுபஹுக்கு பின்னால உள்ள நேரத்தை இந்த 2 ஒரு விஷயத்துக்கு தான் கழிச்சாங்க. ஒன்று zikr ஔராதுகள், இல்லாட்டி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மார்க்கத்துல நல்ல விஷயங்களை படிச்சுக்கோறது. இதே போல ஹஜ்ரத் இப்னுல் ஹாஜுல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஹாபாக்களுடைய மஸ்ஜிதுல நீங்க சுபஹுக்கு பின்னால போனீங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய மஸ்ஜித்ல நீங்க சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த தேன்களை போல, அந்த தேன்கள் சத்தமிடுறத போல மஸ்ஜித்ல இருந்து சத்தம் வந்து கொண்டிருக்கு. zikr ஔராதுகளுடைய சத்தம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ தொழுதத்துக்கு பின்னால வீட்டுக்கு வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு வீட்டுல இருந்து வெளியே போறான். அவங்களோட மனைவி தான் தொழக்கூடிய இடத்துல zikr செய்ய ஆரம்பிச்சாங்க சுபஹுக்கு பின்னால. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரியன் உதிச்சு கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற நேரத்துல வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சுபஹுக்கு பின்னால உட்கார்ந்த அதே நிலைமையில அதே இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்து கேட்டாங்க, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மா ஸில்தி அலல் ஹாலில்லதி ஃபாரக்துகி அலைஹா, சுபஹுக்கு பின்னால உட்கார்ந்ததுல இருந்து இன்னும் உட்கார்ந்து கொண்டா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பெரிய ஒரு சரித்திரம். நான் என்ன சொல்ல வாரேன்டா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்தில் இருந்த பெண்கள் கூட அந்த நேரத்துடைய பொறுமதியை விளங்கின விளப்பம். சூரியனும் உதிச்சு வெளிச்சம் வந்து சூடு பிடிக்கிற நேரம், அது வரைக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுபஹுக்கு பின்னால zikr செய்ய ஆரம்பிச்சது, சூரியன் உதிச்சத்துக்கு பின்னாலேயும் zikrல இருந்தாங்க. இது எங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டில் இருந்த பெண்களுடைய நிலைமை. அபூதாவுதுடைய ஹதீஸ், இந்த ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சுபஹுடைய நேரத்துக்கு பின்னால் உள்ள அந்த நேரத்துடைய பரக்கத்தை பாருங்க. லிஅன் அக்உத மஅ கௌமின் يذكرون الله سبحانه وتعالى من صلاة الغداة حتى تطلع الشمس أحب إلي من 4 من ولد إسماعيل. சுபஹுக்கு பின்னால
அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நானும் சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறதற்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்ல இருந்து 4 அடிமைகளை உரிமை விடுறதை விட எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைகளை உரிமை விடுறன்றது மிக முக்கியமான ஒரு அமல். குர்ஆன்ல பெரிய பெரிய பாவங்களுக்கு அல்லாஹ் முதல் குற்ற பரிகாரமே சொல்றான், அடிமைகளை உரிமை விடுறது. அடிமைகளை உரிமை விடுறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுபஹுக்கு பின்னால உள்ள நேரத்தை விக்ருகள்ல ஔராதுகள்ல கழிக்கிறது இருக்கே 4 அரபி அடிமைகளை உரிமை விடுறதை விட எனக்கு விருப்பமானது. அவ்வளவு அல்லாஹ் கிட்ட பொறுமதியானது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த மிக பொறுமதியான ஒரு நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். முழு படைப்பினங்களும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முழு படைப்பினங்களும் இதே போல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்றாங்க, தன்னுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் சுபஹுக்கு பின்னால சொல்றாங்க, அருமை மகனே, முழு படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் நலவ முடிவு செய்யற நேரம் ஏன் வாப்பா நீ தூங்குறாய்னு கேட்டான். எனவே எங்களோட தொழில பரக்கத்து வேணுமா, எங்களோட படிப்புகள்ல பரக்கத்து வேணுமா, எங்களோட ஆயுள்ல பரக்கத்து உண்டாகணுமா, எங்களோட வாழ்க்கையில கவலைகள் பிரச்சனைகள் இல்லாமல் ஆகணுமா, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய செல்வம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். எனவே அந்த நேரத்தை நாங்க தூங்கி வீணான வேலைகளை கழிக்காம இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறிப்பா எங்களுடைய நாட்டுடைய நிலைமைகளை நீ சீராக்குவாயாக. இரக்கமுள்ளவனை கிருபையாளனே யா அல்லாஹ் எங்கள் இருக்கக்கூடிய கடனாளிகளுடைய கடன்களை நீ நிறைவேற்றுவாயாக, நோயாளிகளுடைய நோய்களை நீ குணப்படுத்துவாயாக, கவலையோட வாழக்கூடியவருடைய கவலைகளை நீ நிவர்த்தி செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.